நடத்துகிறது. நம்ம விசுவாச குடும்பம். இன்னும் நம்ம இந்த விசுவாச குடும்பத்துக்குள்ளே வரல. நம்ம படைப்பின் வரலாற்றை அப்படியே பார்த்துட்ருக்கோம். அந்த 4 சம்பவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கோம். இந்த 4 சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிக முக்கியமான இந்த சம்பவங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இந்த 3வது சம்பவம் மனிதனுடைய வீழ்ச்சி வரைக்கும் வந்திருக்கிறோம். நம்ம படைப்பில் 2 பார்த்தோம், வானம் பூமி. அதுக்கப்புறம் மனிதனை படைத்தார். மனிதனில் 2, ஒன்று ஏதேனின் வாழ்வு, அது மனிதனுடைய படைப்பு, அதற்கப்புறம் ஏதேன் வாழ்வு. இந்த 2 நம்ம பார்த்தோம். 3வதாக மனிதனுடைய வீழ்ச்சி. அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. நீங்கள் அந்த துவக்கத்திலே அதை படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் அப்படி முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப நேர்த்தியாக, அழகாக 2ஆம் அதிகாரம் முடிஞ்சிடும். அதாவது மனிதன் தன்னுடைய துணையை பார்ப்பான், தன்னுடைய சரிபாதி, அதாவது மனைவி சரிபாதி, கணவன் சரிபாதி. அதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்டர் ஹாஃப். 2 பேர் இணைஞ்ச உடனே முழு மனிதர்களாக மாறிடுறாங்க. ஆகையினால தான் பெண்களுடைய அட்டவணை இந்த ஆண்களுடைய பெயர்கள் அந்த வம்ச வரலாறு அட்டவணையில் இருக்குது. பெண்களுடைய பெயர் அதுக்குள்ளே வரல. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் பெண்களை பற்றி வம்ச வரலாறில் பைபிள் சொல்லலை அப்படின்னா, பெண்களை அது மனிதனாக பார்க்கறதுனால, ஆணுக்குள்ளே பெண்ணை பார்க்கறதுனால ஆணு பெற்றான்னு எழுதியிருக்கும். ஸோ அப்போது பெண்ணு ஆணை விட்டு பிரிக்க முடியாது. ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறார். ஸோ இப்போது அந்த குடும்பம் ஏதேனில் இருந்தது. எவ்வளோ காலம் இருந்தது நமக்கு அது தெரியலை. ஆனால் அவர்கள் வாழ்ந்தார்கள், தேவனோடு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது மாத்திரம் நம்ம பார்க்குறோம். கணவனும் மனைவியுமாக வாழ்ந்தார்கள், தேவனோடு வாழ்ந்தார்கள். அதை பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா, ஏதேனில் இருந்ததுக்கு ஒரு குறிப்பு, அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பு இருக்குது. அந்த குறிப்பு எங்கே இருக்குன்னா, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கு. அவர்கள் 11ஆம் வசனம், அவர்கள் நிர்வாணியாக இருந்தும், அதான் கடைசி வசனம் இருக்குது பாருங்கள். அதாவது 2:25, மன்னிக்கவும் 2:25, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஸோ திருமண வாழ்வினுடைய உச்சபட்சம், அதாவது இருவரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு ஒரு தெய்வீக உடை இருந்தது. நிர்வாணி அப்படிங்கிற அந்த வார்த்தை உடல் வெளியே தெரிஞ்சதை பற்றி சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது ஏதேனில் ஒரு அற்புதமான ஒரு வஸ்திரம் இருந்தது. அந்த வஸ்திரம் பார்த்தீங்கன்னா அவர்கள் இழந்தார்கள். அப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வஸ்திரத்தை பற்றி நம்ம பார்க்கணுன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது இருக்குது. அங்கே நீங்கள் 21ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வேளையில் அவளுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அவங்க இழந்த வஸ்திரத்தை அவங்க திரும்ப மீண்டும் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த மணவாட்டிக்கு அவளுக்குரிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரத்தை அவள் அணிந்து கொண்டாள். அது எங்கே இழந்தார அப்படின்னா, அது ஏதேனில் இழந்தாங்க. ஏதேனில் இழந்த அந்த வஸ்திரத்தை திரும்பவும் நீங்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 19:8, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி.
7ஆம் வசனத்தை பாருங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். இது திருமண வாழ்க்கையினுடைய உச்சபட்சம், அதாவது அதனுடைய உச்சக்கட்டத்தை சொல்லுது. திருமண வாழ்க்கையில் 2 பேருக்குள்ளேயும் ஒளிவு மறைவு கிடையாது, எதுவுமே ஒளிவு மறைவு கிடையாது. உடலும் சரி, உள்ளமும் சரி, மனதும் சரி, ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. உடை பாவம் செய்த பிறகு வந்தது. அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா உடை அப்படிங்கிறது மனிதர்களா, அதாவது ஆதாமா ஏவாளும் சேர்ந்து அவர்கள் இலைகளை, அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள்னு வேதம் சொல்லுகிறது. அரை கச்சைகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் நாம் தேவ தூதர்களை போல இருக்கணும். வேதத்தில் தேவ தூதர்களுக்கு எங்கும் உடை இருந்ததா சொல்லப்படலை. அவர்களுக்கு என்ன இருந்ததுன்னா சிறகுகள் இருந்தது. அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுனா, சிறகை உடல் முழுக்கும் வச்சு மூடிட்டாங்க. இன்றைக்கு உயிரினங்கள் எல்லாமே உடை இல்லாமல் தான் இருக்குது. எல்லா உயிரினமும் உடை இல்லாமல் தான் இருக்குது. அவைகளுக்குள்ள வெட்கம் கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் வெட்கம் இருக்கு. நீங்களும் நானும் தான் வெட்கப்படுறோம். ஏன் வெட்கப்படுறோம்னா, வெட்கம் பெருமையினுடைய போர்வை. அது வெட்கம் பெருமையினுடைய போர்வை. பெருமை யாரிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னா, விழுந்து போன தூதனிடத்திலிருந்து வருகிறது. விழுந்து போன தூதனுக்கு என்ன நேர்ந்தது? அவனுடைய பரிசுத்தம் இழந்ததுனால அவன் அசுத்தமானான். அவனுடைய அதை வேதம் இப்போ நம்ம மனிதர்கள் பிசாசை அடையாளம் காட்டும் போது கருப்பாக காட்டுவாங்க, தேவதூதர்களை காட்டும்போது வெண்மையாக காட்டுவாங்க. தேவதூதர்கள் வெள்ளையான அந்த இறகுகளை உடையவராக இருப்பாங்க, உடலெங்கும் வெண்மை இருக்கும். விழுந்து போன தூதனுக்கு காட்டும்போது உடலெங்கும் கருப்பாக இருக்கும், அவனுடைய ரெக்கையும் கருப்பாக இருக்கும். ஆனால் அதில் இறகுகள் இருக்காது. எதனால் அவனுக்கு அப்படி நடந்தது அப்படின்னா, அவனை சிம்பாலிக்கா, அதாவது ஒரு அடையாளமாக எப்படி சொல்கிறோன்னா, அவனுக்குள்ள பெருமை வந்தது. அந்த பெருமை தான் அவனுடைய வீழ்ச்சிக்கு ஆதாரமாக மாறுச்சு. அந்த பெருமையினுடைய அந்த வெளிப்பாடு தான் வெட்கம். இன்னைக்கு நமக்கு வெட்கம் வருது. அந்த வெட்கத்தினுடைய ஆழம் என்னன்னா பெருமை. இங்கே மனிதர்களுக்குள்ளே அந்த வெட்கம் என்ற அந்த சுபாவம் இப்போ வீழ்ச்சியை நம்ம படிக்க போகிறோம். வீழ்ச்சி ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம படிக்கணும். மனிதன் வீழ்ந்தான். எங்கிருந்து வீழ்ந்தான்? ஏதேனிலிருந்து வீழ்ந்தான். நீங்கள் ஏதேனை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, கடைசி வாக்கியம் 3:24, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். 2 வச்சிருக்கிறார். கேருபீன் அப்புறம் சுடரொளி பட்டயம் 2 வச்சிருக்கிறார். அப்போ ஜீவ விருட்சத்துக்கு போகிற ஒரு பாதை இருக்கிறது. அதை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய. ஜீவ விருட்சம் இருக்குது, அங்கே தான் இருந்தது. ஆனால் மனிதன் பாவத்தில் விழுவதற்கு முன்பு அந்த வாசல், அந்த பாதை திறந்திருந்தது. இப்போ தேவன் அந்த பாதையை அடைக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அதற்கு காவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதோடு மட்டும் இல்லை, மனிதனை அந்த தோட்டத்தை விட்டே துரத்திட்டார்.
ஏன்னா பாவத்தோட மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா அவன் பாவத்தோட என்றென்றைக்கும் வாழணும். அப்போ மனிதர்களில் யாருமே நித்திய சந்தோஷத்துக்குள்ளே வர முடியாது என்பதற்காக ஆண்டவர் ஜீவ விருட்சத்துக்கு போகும் அந்த பாதையை காவல் பண்ணினார். அதோடு மட்டும் இல்லாமல் ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேனை விட்டு துரத்தி விட்டார். இப்போ நடந்தது என்னன்னு பார்க்கலாம். பார்ப்போம். இப்போ இங்கே 3வது அதிகாரத்தில் துவக்கமே எப்படி இருக்கு பாருங்க. தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது, அது ஸ்திரீயை நோக்கி நீ அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இந்த ஒரு குறிப்பில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தோட்டத்தில் எல்லா வகையான விலங்குகளும் இருந்திருக்கு. நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது, அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. இப்போ சர்ப்பம் அப்படின்னா பாம்பு. பாம்பு பேசுமா? பேசாது. இந்த ஒரு குறிப்பை வச்சு நம்ம என்ன பார்க்குறோன்னா, பூமியில் உள்ள எல்லா மிருகங்களும் அந்த தோட்டத்தில் இருந்தது. இப்போ இந்த சர்ப்பம் எப்படின்னா, சர்ப்பத்தை ஒரு அடையாளமாக, அதாவது மனிதனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு அடையாளமாக. சர்ப்பம் என்பது என்ன அப்படின்னா, தரையோடு ஊர்ந்து செல்லுகிற ஒரு ஜீவன். இந்த உலகத்தில் எந்த உயிரினமும், இந்த ஊர்வனவற்றில் கூட எந்த உயிரினமும் உடலை வயத்தை வச்சு நகராது. ஆனால் பாம்பு மட்டும் பூமியில் தரையில் வயிற்றை வச்சு நகருது. அது என்ன காரணம் அப்படின்னா, மண்ணோடு மண்ணாக வாழும் ஒரு உயிரினம். மண்ணோடு மண்ணாக வாழும் ஒரு உயிரினம். அது தலையை மட்டும்தான் தூக்கும், மற்றபடி உடல் முழுவதும் தரையோடு இருக்கும். அது மண் சிந்தனை உள்ளது. இப்போ நீங்கள் பாருங்கள், விழுந்து போன தூதன் ஒரு தூதனா தோன்றாமல் அவன் சர்ப்பத்தினுடைய தலையிலிருந்து பேசுகிறான். சர்ப்பத்தின் தலையிலிருந்து பேசுகிறான். அவன் மறைந்திருப்பவன். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, தூதர்களை பார்க்க முடியாது. நல்ல தூதனோ கெட்ட தூதனோ அவனை பார்க்க முடியாது. ஆனால் தூதர்களுடைய செயல்களை நம்ம அறிய முடியும். ஒரு ஆபத்து காலத்தில் பார்த்தீங்கன்னா, தம்முடையவர்களை தூதர்கள் காப்பாற்றுறாங்க. சிலருக்கு ஆபத்தின் மூலமாக அந்த உலக பயணம் முடிந்து விடுகிறது, மரணம் விடுகிறது. அப்போ தூதர்களை நம்ம என்ன செய்ய முடியாது? நல்ல தூதனோ கெட்ட தூதனோ கண்ணால் பார்க்க முடியாது. வேதம் உங்கள் எதிராளியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிகிறான். 1 பேதுருவில் 5ஆம் அதிகாரம், அந்த 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 அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அங்கே அந்த சத்ருவை குறித்து அழகாக அவர் எழுதுவார். 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கெச்சிக்கிற சிங்கம். அவனை இன்னொரு இடத்துல வெள்ளம் போல் வருகிற சத்துரு, ஏசாயா 59:19, வெள்ளம் போல வருகிற சத்துரு, கெச்சிக்கிற சிங்கம் போல, வெள்ளம் போல வருகிற சத்துரு. அவனை பார்க்க முடியாது. அவன் நமக்கு சூழ்நிலைகளில், கடுமையான சூழ்நிலைகளில் அவன் நம்மை விழுங்கும்படி நம்ம அருகில் வருவான். அது ஒரு ஆபத்தாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் நம்மை வீழ்த்த வருவான். இப்போ ஏதேனில் இது எப்படி நிகழ்ந்தது? ஏதேனில் பிசாசு உள்ளே வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவன் எங்கேயும் போவான். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் பாருங்கள். தேவ சன்னிதானத்தில் அவன் நிற்கிறான்.
யோபு 1ஆம் அதிகாரம். அவன் எங்கேயும் போவான். ஏன்னா அவனுக்கு ரெக்கைகளை ஆண்டவர் அவனை துரத்தும் போது அல்லது அவனை தள்ளும் போது அவனுக்கு கொடுத்த எந்த கிருபையும் அவர் எடுக்கலை. அப்படியே தான் அவனை அனுப்புனார். நீங்கள் பாருங்கள், யோபு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றான். அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். எங்க வந்து நிற்கிறான்? நம்ம நடுவில். யாருடைய தேவ சமூகத்தில் கூட அவன் மத்தியில் வந்து நிற்பான். அவனுடைய ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் தள்ளினாரே தவிர, அவன் இருந்த இடத்திலிருந்து அவனை தள்ளினாரே தவிர, அவன் அதால பாதாளத்தில் தள்ளப்பட்டானே அல்லாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், வரங்கள், வல்லமைகளை அவர் பறிக்கலை. எப்படி சொல்றேன்னு கேளுங்க. நாமே ஒருவர் நண்பனாக இருக்கும்போது ஒரு பரிசு கொடுத்துருப்போம். மனிதர்கள் பலருக்கு பரிசு கொடுக்குறோம். பிறந்த நாள் அன்னைக்கு பலருக்கு பரிசு கொடுக்குறோம். பதவி உயர்வு நடக்கும்போது பரிசு கொடுக்குறோம். அல்லது திருமணங்கள் நடக்கும்போது பரிசு கொடுக்குறோம். அந்த நண்பன் திடீர்னு பகைவனாக மாறிடுறான். நம்ம கொடுத்த பரிசை போய் கேட்போமா? கேட்க மாட்டோம். அது நம்ம கௌரவ பிரச்சனை. அப்படி செய்ய மாட்டோம். போனால் போகுது, அந்த பரிசோட அவன் நாசமாகப்பட்டோம், அவனுக்கும் நமக்கும் உறவு வேண்டாம், அப்படி பிரிஞ்சிருவான். அதே மாதிரி தான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிருபை, வரங்கள், அவனுக்கு கொடுத்த எல்லா விதமான வல்லமைகளையும் அவர் பறிக்கலை. ஆனால் அவனை என்ன செய்தார்? அவருக்கு முன்னால் இருந்து, அவருடைய சன்னிதானத்திலிருந்து அவர் தள்ளிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தம், ஆண்டவருடைய அந்த இடம், ஆண்டவர் கொடுத்துருந்த இடம், இதை அவன் இழந்தான். அவன் எங்கே இருந்தான்? ஏதேனில் இருந்தான். அங்கேருந்து அவனை தள்ளிட்டார். அவருக்கு முன்பாக அவன் நிற்க முடியாது. அவன் நிற்கும்போது அவனுக்கான அந்த மதிப்பு, மரியாதை, அவனை பற்றிய அந்த ரெவரன்ஸ், அந்த கனம் போயிடுச்சு. இப்போ அவன் தேவ சன்னிதானத்தில் நிற்கும்போது அந்த தள்ளப்பட்ட பிசாசா அல்லது தள்ளப்பட்ட தூதனா, தன் ஸ்தானம் இழந்த தூதனா, அலக்களிக்கிற ஒரு தூதனா, இந்த பிரபஞ்சமெங்கும் அவன் சுற்றி திரிகிறவனா அவன் இருக்கிறான். அவன் தேவ சன்னிதானத்துக்கும் வருவான், நரகத்துக்கும் போவான். அவன் அவன் வாழ்ந்த அந்த ஏதேனுக்கும் வருகிறான். இப்போ ஏதேனில் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, சர்ப்பத்தின் தலையிலிருந்து பேசுகிறான். சர்ப்பத்தின் தலையில் மறைந்திருந்து பேசுகிறான். அவனுடைய மனதில் என்ன இருக்குன்னா, வஞ்சகம் இருக்கிறது. வஞ்சகம்னா என்ன? பழி வாங்குத சிந்தை. யாரை பழி வாங்கணும்? தேவனை பழி வாங்கணுங்கிறது அவனுடைய சிந்தை. ஆனால் தேவனிடத்தில் நெருங்க முடியாது. இப்போ தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை பழி வாங்குறான். இப்போ பாருங்களேன், நம்ம தீவிரமாக ஊழியம் செஞ்சோன்னா, ரொம்ப ஆண்டவருடைய பணியை ரொம்ப தீவிரமாக நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா, நம்முடைய குடும்பத்தில் நம்ம யாரை ரொம்ப நேசிக்கமோ அவங்க நோய்வாய்ப்படுறாங்க, அவங்க விபத்துக்குள்ளாகிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குது. அப்போது நம்முடைய ஓட்டத்தை தடுப்பதற்கு அல்லது நாம் மனமடிவாகி சோர்ந்து உட்காரும்படி பிசாசு நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க மேலே தன்னுடைய அம்புகளை எய்கிறான். இப்போ தேவனுக்கு அவன் சமமான எதிரி கிடையாது. தேவனுக்கு முன்னால் அவன் தூசி. ஆனால் மனிதர்களுக்கு முன்னால் மனிதர்களை அவன் பார்க்கும்போது, நான் இருந்த இடம், என் ஸ்தானம், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து, இதெல்லாம் மனிதனுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஏதேனா பார்க்குறான், அவன் இருந்த இடம் அப்படியே இருக்கு. ஆனால் அங்கே புதிய மனிதர்கள் வந்திருக்காங்க. இந்த மனிதர்கள் 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அவனுக்குள்ளே வஞ்சகம் இருந்தது. அந்த வஞ்சகம் நயவஞ்சகம். அந்த வசனிப்பு நயவசனிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. நயவசனிப்புனா என்ன? வஞ்சகம்னா என்ன?
உண்மையை திரிப்பது தான் வஞ்சகம். அவன் ஆதி முதல் பொய்யன். அவனுக்குள்ள என்ன இருக்கு? பொய் வந்துருச்சு. பெருமை வந்ததுனால பொய் வந்துட்டு அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை பாருங்க. அந்த பிசாசை பற்றி நம்ம என்ன பார்க்குறோன்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை பாருங்க. 44ஆம் வசனம். அந்த 44ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்கே பாருங்க, அவன் சத்தியத்தில் நிலை நிற்கலை, உண்மையில் நிலை நிற்கலை. அவனுக்கு கொடுத்த அந்தஸ்து, அவனுக்கு கொடுத்த பணியில் அவன் உண்மையாக இல்லை. அவன் ஆராதனை தூதனாக இருந்தான். அந்த ஆராதனை தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அந்த வேலையை, அந்த ஊழியத்தை செய்கிற பணிவிடையின் ஆவி, அந்த ஆவி தன்னை தேவனுக்கு மேலே உயர்த்தினது, பெருமையினால் உயர்த்தினது. அந்த தாளந்து அவனிடத்துல இன்னைக்கு பாருங்க, நமக்கு நிறைய தாளந்து இருக்கு. சிலர்லாம் கிட்டாரு இசைக்கருவிகளை இசைச்சாங்கன்னா அதில் நம்ம மயங்கிடுறோம். இன்னைக்கு பாருங்க, உலக பிரகாரமான திரை உலகத்தில் பாடல் எழுதுகிறவங்க, பாட்டை இசையமைக்கிறவங்கெல்லாம் அதை சொல்லவே முடியாது. அவங்களுடைய இசை மனிதனை கட்டி போட்டுரும். இந்த விழுந்து போன தூதனுடைய பணி என்ன தெரியுமா? அவன் ஆராதனை தூதன், அவன் இசையில மகிமையானவன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இசை பாவத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது, மயக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இங்கே இவன் பாருங்க, அவன் உண்மையில் நிலைத்திருக்கல, அவனுடைய ஊழியத்தில் அவன் நிறைச்சிருக்கல. அந்த ஊழியத்தில் தன்னை பெருமையாக உயர்த்தினா ஆண்டவர் அவனை தள்ளிட்டார். நீங்க இந்த பிசாசு தான் இந்த வலு சர்ப்பம் தோட்டத்தில் தோண்டினான். அவனுடைய பணி அங்க பாத்தீங்கன்னா, அவன் உள்ள வந்த உடனே அவன் என்ன வார்த்தை கேட்குறான் பாருங்க, நல்லா கவனிங்க, அழகா அந்த வார்த்தையை பாருங்க. அவன் கேட்குறான், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இப்போ ஆதாம்கிட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தை இவனுக்கு எப்படி தெரியும்? நல்லா கவனிங்க. ஆதாம்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த 16ஆம் வசனத்தில் 2:16 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இப்போ தேவனாகிய கர்த்தர் மனிதனிடத்தில் சொன்ன இந்த வார்த்தை இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இவன் ஏதேனில் இருந்தவன், காப்பதற்காக ஏதேனிலே அவன் ஏற்படுத்தப்பட்டவன். கேருப் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் அது இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கங்க. அவனுடைய பணி என்ன? காப்பதற்காக. இப்ப பாருங்க, ஏதேனில ஜீவ விருட்சம் இருக்கிறது, ஏதேனில நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கிறது, சகலமும் இருக்கிறது. இப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னார். நம்ம அதை புரிந்து கொள்ளும் போது எப்படி புரிந்து கொள்ளணும்னா, விருட்சமா அதாவது மரமா கனியா புரியாம அது ஒரு நிலை என்று புரிந்து கொள்ளணும். இப்போ நித்தியம் என்பது நிலை, மரணம் இல்லாத ஒரு நிலை. அந்த மரணம் இல்லாத நிலையில 2 நிலை இருக்குது. ஒன்று சந்தோஷம், இன்னொன்று துக்கம். நித்தியம் என்பது ஒரு நிலை. அந்த நிலையில 2 பகுதி இருக்குது, 2
பகுதி இருக்குது. ஒன்றுக்கு பேர் மோட்சம், இன்னொன்றுக்கு பேர் நரகம். இப்போ நரகம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, உலக தோட்டத்துக்கு முன்னாலே அதை ஆண்டவர் உண்டாக்கிட்டார். மனிதன் பாவத்தில் விழுந்த போதே அதற்கு முன்னதாகவே விழுந்து போன தூதனுக்காக அவர் அந்த தூதனுக்காகவும் அவனுடைய கூட்டத்தாருக்காகவும் அந்த நரகத்தை உண்டாக்கிட்டார். அப்போ நரகம் உண்டான உடனே பரலோகம் உண்டாயிற்று. இப்போ பாருங்க, மரணம் என்ற ஒன்று ஏதேனில இருந்து துவங்குது. மரணம் என்ற ஒன்று ஏதேனில் துவங்குது. அப்போ தூதனுக்கு வைக்கப்பட்ட அந்த வயது தூதன் இருந்த அந்த தோட்டத்தில் அவன் சகலத்தையும் அறிவான். இப்போ தேவனாகிய கர்த்தர் மனிதனிடத்தில் பேசுறதையும் அவன் அறிந்து கொண்டான். ஏன்னா அவனுக்கு அதை அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் இருக்கு. அதை அவர் பறிக்கலை. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? தேவன் சொன்ன வார்த்தையை லேசாக ஒரு திரிக்கிறான். என்ன சொல்கிறான்? அவர் சொல்கிறாரு, சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம்ங்கிறத இவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டோன்னு கேட்குறான். அவ்வளோதான். சகல சொல்லுங்க, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டோ? ஆண்டவர் என்ன சொன்னார்? சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இவன் எப்படி கேட்குறான்? போட்டு வாங்குறான். பொல்லாத பிசாசு எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேள்விகளை போட்டு தான் அவிசுவாசத்தை உண்டாக்குவான். ஒரு வியாதி வந்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, இதிலிருந்து நீ மீளவே முடியாது, இது உன் பாவத்தினால வந்தது, இதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது, நீ இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியோ, கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இங்கே அப்படிதான் சொல்கிறான். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் கனியும் புசிக்க வேண்டாம். அப்போ அவன் பசியோட இருந்தால் எதை சாப்பிடுவான்? இவன் இப்படி சொன்ன உடனே, புசிக்க வேண்டாம்னு சொன்ன உடனே இவன் தப்பா சொல்றான். இல்லை சகல அந்த ஸ்திரீ உடனே என்ன சொல்றா? நாங்கள் தோட்டத்தில் உள்ள கனிகளை புசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ உண்மையை சொல்றா. என்ன சொல்றா? உண்மை என்ன? ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். இப்போ நடந்தது சொல்லிட்டாளா? இப்போ சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை பாருங்க. அவன் சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நீங்கள் இதை, பிசாசு சொல்கிறான், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, வேண்டாம்னு போட்டு வார்த்தையை போட்டு புசிக்க வேண்டாம்னு சொன்னதுண்டோன்னு போட்டுட்டு கடைசியாக அந்த கனியை புசிக்கும் போது நீங்கள் சாவீர்கள் அப்படின்னு சொன்னதை, சாகவே சாவீர்கள்னு சொன்னதை சாகவே சாவதில்லை என்று மாத்திரம். இப்போ பாருங்க, இந்த சத்தம் இவர்கள் இதுவரை கேட்டிராத ஒரு சத்தம். சர்ப்பத்தினுடைய பேச்சு இதுவரை அவங்க கேட்டது கிடையாது. அப்போ அந்த பெண்ணு ஏவாளானவள் அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் எச்சரிக்கையாக இருந்திருக்கணுமா இல்லையா? இதுவரை அவர்கள் தேவனோடு பேசி கொண்டிருந்தார்கள், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார்கள். அவர் வருவார், அப்போ அவரோடு பேசினாங்க. அவங்க பேசின மொழி தெய்வீக மொழி, அவர் பேசின பாசை தெய்வீக பாசை. ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றா அவளுடைய பாசையில் பிள்ளைகிட்ட பேசுவா. அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த மொழி, அந்த சொல்லு, அந்த மொழி முதல் மொழி, அதுதான் தாய்மொழி. அந்த மொழி எந்த மொழியில் அவள் பேசுகிறாளோ அந்த மொழியை அந்த பிள்ளை கற்றுக்கிடும். ஆதாமு ஏவாளும் கர்த்தரால் உண்டானவர்கள். அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தகப்பன் யாரு? தேவன். தாய் யாரு? தேவன். இப்போ தேவன் தோட்டத்தில் பேசுகிறாரு, இவர்கள் தேவனோட உறவாடுறாங்க, பேசுகிறாங்க, உலாவுறாங்க, உறவாடுறாங்க. அப்போ அவர்கள் பேசிய மொழி தெய்வீக மொழி, பரலோக மொழி. இந்த மொழியை பிசாசு அறிந்திருக்கிறான், அவனுக்கும் அது தெரியும். உங்களுக்கு புரியுதா?
இந்த சம்பவம் எவ்வளோ பெரிய சம்பவங்கிறது உங்களுக்கு புரியுதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு தெய்வீக மொழியை அறிந்தவன், தெய்வீக ரகசியத்தை அறிஞ்சவன், சகலமும் அறிந்தவன். ஏனென்றால் அவன் நமக்கு முந்தி இருந்த இடத்துல இருந்து தள்ளப்பட்டவன். அந்த ஸ்தானத்தில் மனிதர்களை கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு செகண்ட் தான் இந்த ஏவாள் வந்து இந்த அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுத்து இப்போ அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறா? அவள் வந்து அப்பொழுது 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். எல்லாம் முடிஞ்சிச்சு பாருங்க. அந்த பிசாசு வந்து ஆசையை தூண்டுவான், ஆசையை தூண்டுவான், இச்சையை தூண்டுவான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், அதை நீங்கள் பார்ப்போம். அதோட நம்முடைய இந்த தியானத்தை நம்ம முடிச்சிருவோம், நேரம் ஆயிற்று. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். பாவம் என்றால் என்ன? ஆசை, இச்சை, அதான் பாவம். பாவம் என்றால் என்ன? பாவத்துக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்குது. பாவத்திற்கு நிறைய டெஃபினிஷன் இருக்குது. இப்போ பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் பாவத்தை அறையணும். கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய ஆசை இச்சையை சிலுவையில் அறையணும். அப்போ பாவம் என்றால் என்ன? நம்முடைய ஆசை இச்சை. ஆசை தான் எல்லா விதமான தீமைக்கும் காரணம்னு புத்தர் சொன்னார். ஆனால் கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுடைய ஆசை இச்சையை உங்களுக்காக நான் சிலுவையில் அறைந்து அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டேன். இப்போ பிசாசு ஆதாமும், அதாவது ஏவாளுடைய கண்ணில் ஆசை இச்சையை கொடுத்து அவனுடைய சுபாவத்தை உடலெங்கும் பரவிட்டான். ஆசை இச்சைங்கிற அந்த அந்த பாவத்தை, அவன் செய்த அந்த பெருமையை, அவனிடத்தில் இருந்த அந்த பெருமையை, அந்த பாவத்தை ஏவாளுடைய கண்களில் கொடுத்தான். ஏவாள் இப்போ அந்த மரத்தை பார்த்தா அது புசிப்புக்கு ஏற்றது, பார்வைக்கு ஏற்றது. அவள் பார்க்குறா. எப்படி பார்க்குறா? அந்த கண் வந்து புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவள் பறித்தா. முதல்ல கண்ணில் இச்சை வந்துச்சு, ஆசை இச்சை வந்தது. அந்த ஆசை இச்சை வந்ததுனால அந்த மரம் வந்து புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது அப்படின்னு அவளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த கண்ணு வந்து பார்த்து அதை பறிக்கிறதுக்கு அவளுடைய கால்களை நடத்தினது. அவள் போய் அதை தொட்டாள், பறித்தாள், புசித்தாள். இப்போ உடலெங்கும் அந்த இச்சை வந்து பரவிச்சு. இப்போ தேவ சாயலை இழந்தார்கள், பாவ சாயலானார்கள். தாம் புசித்தது மாத்திரமல்ல, தன் புருஷனுக்கும் கொடுத்து அவனும் கேள்வியாக்காமல் கொடுத்தான். புசிச்சிட்டானா அவனுடைய ஆசை மனைவியெல்லாம் கொண்டு கொடுக்குறா. அவள் என்ன கொடுத்தாலும், அவள் ஆப்பையில் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். அவள் போடுறத சாப்பிட்டான். அடுத்த நிமிஷம் 2 பேருக்குள்ளேயும் இச்சை வந்தது. அந்த இச்சை முழு மனுக்குலத்துக்கும் வந்தது. இப்போ தேவ சாயலை நம்ம இழந்தோம், தேவனுடைய நீதி என்னும் வஸ்திரத்தை இழந்தோம். இந்த 2ம் போனதுனால நமக்குள்ள பாவ சாயலும் இச்சையும் குடி வந்தது. இப்போ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர நமக்குள்ள என்ன இருக்கு? இச்சையும் பாவமும் குடி கொண்டது. இப்போ நம்ம என்ன சாயலாக மாறிட்டோம்? தேவ சாயலை இழந்து பாவ சாயலை, பிசாசின் சாயலை பெற்றுவிட்டோம். ஆகையினால தான் ஆண்டவர் வந்து நீங்கள் உங்கள் பிதாவின் இச்சைப்படி நடக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் பிதா அப்படின்னு சொல்லி பிசாசை சொல்கிறார். இப்போ மனிதர்களுக்கு பிதாவாகிய தேவன் இருந்ததை இப்போ அந்நிய சத்தத்தை கேட்டு வீழ்ந்ததுனால இப்போ நம்ம வந்து துரத்தப்பட்டவர்கள், அதாவது பிசாசின் பிள்ளைகளாக மாறி போனோம். வஞ்சகத்தினால் விழுந்ததுனால நம்மை ஆண்டவர் நம்மை
மீட்டெடுக்க அவர் விரும்புகிறார். அதை நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ஆண்டுடைய கிருபை. இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கிட்டேன், தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள். இந்த சப்ஜெக்டை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இது மிக மிக அவசியம். நாளைக்கும் நம்ம வந்து வீழ்ந்ததை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைபடுவீராக. இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனையை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்தில் பெற்று ஆண்டவரே சாட்சியுள்ளவர்களாக வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.